இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. மகா கும்பமேளாவை முன்னிட்டு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 75 சிறைகளுக்கு திரிவேணி சங்கமத்திலிருந்து கலசங்களில் எடுத்துச் செல்லப்பட்ட புனித நீரில் சிறை கைதிகள் நீராடி வழிபாடு செய்தனர். கோவை ஈஷா யோகா மையத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெற இருக்கும் மகா சிவராத்திரி நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் கலந்து கொள்கின்றனர். நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். பிரம்மாண்டமான இந்த சனாதன தர்ம விழா மறுமலர்ச்சியடைந்த உன்னத பாரதத்தின் உறுதியான சான்று என்று மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய ஆளுநர் ரவி பதிவிட்டுள்ளார். விருத்தாச்சலத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடக்கும் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழாவில் பங்கேற்று பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் APPA என்ற செயலியை தொடங்கி வைத்து விழா மலரை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின். அன்பில் மகேஷ் பொறுப்பு வகிக்கக்கூடிய காலம் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என போற்றத்தக்க வகையில் அவர் செயல்பட்டு வருகிறார் என்றும் மகத்தான வகையில் பள்ளிக்கல்வித்துறையை வளர்த்து இந்தியாவில் 2வது இடத்தில் அதை கொண்டு சேர்த்துள்ளார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் புகழாரம். ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழி என்று பழைய வரலாற்றை ஜனாதிபதி சொன்னாலும் அது தமிழ்நாட்டின் புதிய வரலாறாக கொடிய வரலாறாக ஆகிவிடக்கூடாது என்றே 85 ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன என்று முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. SRM பல்கலைக்கழகத்தில் 6வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாடு வருகின்ற மே மாதம் நடைபெறும் என்றும் இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கின்றனர் என்றும் SRM குழுமத்தின் நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். இலையுதிர் காலம் போல எங்கள் கட்சிக்கு இது களையுதிர் காலம். யார் வேண்டுமானாலும் கட்சியில் இருந்து செல்லலாம், அது அவர்கள் முடிவு. கட்சியில் இருப்பதற்கும் விலகுவதற்கும் காளியம்மாளுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதில். தமிழகத்தில் அனைத்து இயக்கங்களும் இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளன. மும்மொழி கொள்கையால் பள்ளி மாணவர்களுக்குத்தான் மன உளைச்சல் என்றும் மொழியை அரசியலாக்குவது பாஜக தான், நாங்கள் இல்லை என்றும் மதிமுக MP துரை வைகோ தெரிவித்துள்ளார். மொரீஷியஸ் நாட்டின் தேசிய தின விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் மொரீஷியஸ் பயணிக்க உள்ளார். இந்திய பிரதமர் மோடியின் மொரீஷியஸ் பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான இணக்கமான உறவுகளை பிரதிபலிக்கும் வகையில் இருக்கும் என்று மொரீஷியஸ் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் நவீன் ராம்கூலம் கூறியுள்ளார். மொழியை வைத்து மத்திய அரசு பிரிக்க முயற்சிக்கிறது. குறைவான நபர்கள் பேசும் சமஸ்கிருத மொழியில் நாடாளுமன்றத்தில் கல்வெட்டு வைத்துள்ளனர் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. சூரிய குடும்பத்தைச் சேர்ந்த புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 7 கிரகங்கள் பிப்ரவரி 28ஆம் தேதி வானில் ஒரே நேர்கோட்டில் அணிவகுக்கும் அரிய நிகழ்வு நடக்க உள்ளது. மீண்டும் இந்த நிகழ்வு 2040ஆம் ஆண்டுதான் நிகழும் என்று நாசா அறிவித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் தேசிய தலைமையிடம் புகார் கொடுத்தது தொடர்பான கேள்விக்கு நாங்கள் காங்கிரஸ் கமிட்டியை சீரமைக்கிறோம், வேறறுக்கவில்லை என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதில். PM ஸ்ரீ திட்டத்தில் சேராததால் தமிழகத்திற்கு நிதி வழங்க சட்டத்தில் இடமில்லை என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு தமிழகத்தில் இருந்து கொடுக்க வேண்டிய வரியை நிறுத்திவிடுவோம் என்று கூற ஒரு நிமிடம் கூட ஆகாது என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியிருந்தார். அதற்கு மாநில அரசு வரி செலுத்துவதை நிறுத்தினால் சட்டப்பிரிவு 356ஐ ஒரு நொடியில் பயன்படுத்தி விடலாம் என மத்திய அரசு சொன்னால் என்ன ஆகும் என்று பாஜக மாநில பொருளாளர் SR சேகர் கேள்வி. உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக கூட்டமான மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் 3, 5, 8ஆம் வகுப்புகளில் பொதுத் தேர்வுகளை நடத்தி மாணவர்களை வடிகட்ட பார்க்கிறார்கள். 6ஆம் வகுப்பு முதல் தொழிற்கல்வி என்ற பெயரில் குலக்கல்வியை அமல்படுத்த மத்திய அரசு முயற்சிக்கிறது என்று முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. ராமேஸ்வரத்தில் ரூபாய் 550 கோடி செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட இரட்டை வழித்தட பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி பிப்ரவரி 28ஆம் தேதி தமிழகம் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மார்ச் முதல் வாரத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தேசிய கல்விக் கொள்கை வந்தால் நீட் போல பொறியியல், கலை கல்லூரிகளுக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கும். 10,000 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றாலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட மாட்டோம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் அமெரிக்காவின் FBI இயக்குநராக பதவியேற்றார். பாரம்பரிய முறையில் பைபிள் மீது சத்திய பிரமாணம் செய்யும் நடைமுறையை மாற்றி பகவத்கீதையை பிடித்துக் கொண்டு காஷ் பட்டேல் பதவியேற்றார். ICC சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து வீரர் பென் டக்கெட் 150க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்து அசத்தியுள்ளார். பாகிஸ்தானின் லாகூரில் நடைபெற்று வரும் ICC சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இடையேயான போட்டியின் போது ஆஸ்திரேலியாவின் தேசிய கீதத்திற்கு பதிலாக இந்திய தேசிய கீதம் ஒலிபரப்பப்பட்டதால் சலசலப்பு. பாஜக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி டெல்லியில் உள்ள மகளிருக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில முதல்வர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார். குஜராத்தின் மொத்த பொதுக்கடன் 3.77 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. கடந்த 2 நிதியாண்டுகளில் நிதி நிறுவனங்களிடம் இருந்து 10,463 கோடி ரூபாயை கடனாக பெற்றுள்ளதாக அம்மாநில அரசு சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளது. பெற்றோர்கள் தங்கள் மகன்களை விட மகள்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றனர். மகன்களுக்கும் இடையிலான சமத்துவம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி நாகரத்தினா கருத்து. ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநராக இருந்த சக்தி காந்ததாஸ் பிரதமர் நரேந்திர மோடியின் 2வது முதன்மை செயலராக நியமனம். உத்தரப்பிரதேச பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் தனது குடும்பத்துடன் நடிகை தமன்னா கலந்து கொண்டார். ஏர் இந்தியா விமானத்தில் சேதமடைந்த இருக்கையில் பயணித்த தனது கசப்பான அனுபவத்தை பகிர்ந்த மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் மன்னிப்பு கோரியுள்ளது. 2024-2025 ஆண்டுகளில் நாடு முழுவதும் தாவேகா உட்பட 60 புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. காமராஜர் ஆட்சியை பார்க்காத படிக்காதவர் அதை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது தவறு. காமராஜர் ஆட்சி என்பது உண்மையான காங்கிரஸ்காரர்களின் கனவு. ஒரு நாள் அது நடக்கும் என்று காங்கிரஸ் MP மாணிக்கம் தாக்கூர் கூறியிருந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால்தான் காமராஜர் ஆட்சி என்று இல்லை, நல்லாட்சி நடந்தாலே காமராஜர் ஆட்சிதான் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். ISIS இயக்கத்தோடு தொடர்புடைய மயிலாடுதுறையைச் சேர்ந்த அல்பாசித்தை 7 நாட்கள் காவலில் எடுத்து NIA அதிகாரிகள் விசாரணை. ICC சாம்பியன்ஸ் கோப்பை தொடரின் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் LED திரைகள் மூலம் காண சிறப்பு ஏற்பாடு செய்யப்படும் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. சிக்னல் சீரமைப்பு பணிகள் காரணமாக சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி இடையேயான ரயில்கள் February 23ஆம் தேதி காலை 9:50 மணி முதல் மதியம் 3:50 மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு மொழியை கற்பதால் தமிழ் மொழி அழியாது என்று மும்மொழி கொள்கை குறித்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாத்திரங்கள் கழுவுவது, காய்கறிகள், பழங்களை சோதித்து வாங்குவது, படியேறி செல்வது என மனிதர்கள் செய்யும் அனைத்தையும் செய்யும் டியாங்காங் என்ற பெயர் கொண்ட ரோபோக்களை சீன நிறுவனம் ஒன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. டெல்லி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்ற ரேகா குப்தா பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மகா சிவராத்திரியை முன்னிட்டு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்தும் பெங்களூருவிலிருந்தும் இயக்க திட்டம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தில் புதிய கட்டிடம் திறந்த 1 வருடம் ஆகியும் பயன்பாட்டுக்கு வராததால் பொதுமக்கள் அதிருப்தி. தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு 3 மாத இடைவெளிக்கு பிறகு இன்று மீண்டும் கப்பல் சேவை தொடங்கியது. 83 பயணிகளுடன் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு புறப்பட்டது. ஆட்சி காலத்தில் ஒரு முதல்வர் என்ற முறையில் கெஜ்ரிவால் சமூகத்திற்கு முன் மாதிரியாக இருந்திருக்க வேண்டும். அவரே வழி தவறி சென்றுவிட்டார் என்று கெஜ்ரிவாலின் அரசியல் ஆசானான அண்ணா ஹசாரே விமர்சித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்திலும் ஹிந்தி கட்டாயம் என்று சொல்லப்படவில்லை. நாடு முழுவதும் கருத்து கேட்ட பிறகே இந்த கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது. தாய்மொழியை ஊக்குவிப்பதே இதன் நோக்கம் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்தை செயல்படுத்தியதில் 78,784 முறைகேடுகளும் 14 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை கையாடலும் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் பிப்ரவரி 25 முதல் 28ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள சக்கன்டா பாக் பகுதியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே முக்கிய சந்திப்பு நடந்துள்ளது. அந்நிய நேரடி முதலீட்டு விதிமுறைகளை மீறியதாக பிபிசி செய்தி நிறுவனத்தின் இந்திய கிளைக்கு 3.44 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறை உத்தரவிட்டதாக வந்த செய்தியை பிபிசி நிறுவனத்தின் இந்திய கிளை மறுத்துள்ளது. மத்திய அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து மக்களிடமும் சென்று சேரும் வகையில் பாஜகவினர் செயல்பட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் மற்றும் நூலகத்தை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். தேனி மாவட்டம் போடிமெட்டு வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 105 கிலோ பான்பராக் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை குனியமுத்தூர் பாலக்காடு சாலையில் வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற பெண்ணின் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதில் படுகாயமடைந்த அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி.